வெல்கம் டு மை சேனல். டுடே காந்தியின் அறவழி போராட்டமான தண்டி யாத்திரை பற்றி பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் அல்லது தண்டி நடைப்பயணம் என்பது காலனிய இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு வரியை அறவழியில் எதிர்க்கும் ஒரு திட்டமிட்ட போராட்டம். அனைவரும் பயன்படுத்தக்கூடிய உப்பின் மீது பிரிட்டிஷ் அரசு விதித்த இந்த அநியாயமான உப்பு மீதான வரியை எதிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் இந்த உப்பு மீதான வரியை எதிர்க்க காந்தியையும் தண்டி யாத்திரையான இந்த சத்தியாகிரக போராட்டத்தையும் தேர்வு செய்கிறது. தண்டி யாத்திரை எப்போது தொடங்குகிறது என்றால் 1930 மார்ச் 12 அன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திலிருந்து காந்தியும் அவரது 78 சீடர்களும் நடைப்பயணத்தை தொடங்குகிறார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் மீது விதித்த உப்பு மீதான வரியை எதிர்த்து காந்தியும் அவரது சீடர்களும் தண்டியை நோக்கி நடைப்பயணம் துவங்கினர். 1930 ஜனவரி 30ஆம் நாள் இந்திய தேசிய காங்கிரஸ் முழு விடுதலை பிரகடனம் என்ற அறிவித்தனர். ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக அமைப்பு ரீதியாக செய்யப்பட்ட முதல் நடவடிக்கை இந்த தண்டி நடைப்பயணம். காந்தியும் அவரது சீடர்களும் சுமார் 240 மைல்கள் தூரம் வரை தண்டி நடைப்பயணத்தை துவங்குகிறார்கள். 24 நாட்களில் தண்டியை காந்தி அவர்கள் அடைகிறார். காந்தி தன் யாத்திரை செல்லும் வழியில் உள்ள ஏராளமான மக்கள் இதில் கலந்து கொண்டனர். செல்லும் வழியில் ஒவ்வொரு ஊர் மக்களும் தனது பங்களிப்பை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு எதிராக பிரிட்டிஷ் விதித்த உப்பு மீதான வரியை எதிர்த்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பலாயிரம் மக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த உப்பு மீதான வரியானது இந்திய நிலப்பகுதியில் வாழும் கடலோர பகுதிகளில் வாழும் ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தையும் பாதித்தது. இந்த சட்ட மறுப்பு இயக்கமானது லட்சக்கணக்கான இந்தியர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக போராடத் தூண்டியது. இறுதியாக காந்தி அவர்கள் பலாயிரம் மக்களுடன் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக பிரிட்டிஷ் விதித்த உப்பு மீதான வரியை எதிர்த்து காந்தி அவர்கள் தண்டி கடற்கரையில் ஏப்ரல் 6 அன்று உப்பு சட்டத்தை மீறி ஒரு பிடி உப்பை கையில் எடுத்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக உப்பு சட்டத்தை மீறினார். இது பிரிட்டிஷ் ஆட்சியில் மிக பெரும் விளைவை ஏற்படுத்தியது. இந்த சட்ட மறுப்பு இயக்கமானது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட முதல் சத்தியாகிரக போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த சட்ட மறுப்பு இயக்கமானது பிரிட்டிஷ் ஆட்சியில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. தண்டி யாத்திரை உலகம் முழுவதும் உள்ள மக்களின் கவனத்தை ஈர்த்தது மட்டுமல்லாமல் செய்தித்தாள்களிலும் மிக விரைவாக இடம்பெற்று வந்தன. உப்புக்கு எதிரான இந்த அறப்போர் ஓராண்டிற்கு நீடித்தது இந்த சத்தியாகிரக போராட்டம். இந்த போராட்டத்தின் விளைவாக காந்தி உட்பட பலாயிரம் பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். 2வது வட்ட மேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக எர்வடா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த காந்தி அவர்கள் விடுவிக்கப்பட்டார். வைஸ்ராய் லார்ட் இர்வினுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உப்பு சத்தியாகிரகம் விலக்கிக் கொண்டன. இந்த சத்தியாகிரகத்தின் விளைவாக பலாயிரம் மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இது ஆங்கிலேயர்களின் கொள்கை மீது விளைவை ஏற்படுத்துகிறது. காந்தி அவர்களின் இந்த வன்முறையற்ற சத்தியாகிரகமானது உண்மை சக்தி என்றும் காந்தி வரையறுக்கிறார். சத்தியாகிரகம் என்பது சமஸ்கிருத சொல். சத்தியாகிரகமான இந்த சமஸ்கிருத சொல்லில் சத்தியம் என்பது உண்மையையும் கிரகம் என்பது சக்தியையும் குறித்தது. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.